உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் நம்முடைய அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட அன்பையும் வாழ்த்துதலையும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும், இணைப்பில் இருக்கிற அனைவருக்கும் அன்போடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு இடைப்பட்ட கூடுகையில் நாம் அனைவரும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். ஸோ இது ஒரு கோட்பாடான சப்ஜெக்ட் என்பதை நாம் முதலாவது நினைவில் கொள்ள வேண்டும். கோட்பாடு என்பது இது மற்ற சப்ஜெக்ட் போல் ஒரு கேரக்டர் ஸ்டடி அல்லது வேறு வகையில் இது நம்ம வெளிப்படுத்த வேண்டிய காரியங்களை உங்களுக்கு புரிய வண்ணமாக அப்படி இப்படிலாம் எதுவும் நம்ம இதில் பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அடிப்படையில் தான் ஒரு சபையினுடைய ஒழுங்கு அமைஞ்சிருக்கு. அதை தான் நம்ம கோட்பாடு என்று அங்கே குறிப்பிட்டோம். இந்த கோட்பாடானது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சபையோட ஒழுங்கு எப்படி இருக்கணும், அதனுடைய அடிப்படை தன்மை என்ன, அது எங்கே அமைஞ்சிருக்கு, அதற்கான ஆரம்ப நிலை, இடைநிலை, கடைநிலை என்ன, எப்படி என்பதை நாம் கொஞ்சம் நினைவில் வைத்து பார்க்க வேண்டிய ஒரு பாடமாக நாம் இதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஸோ இந்த ஒரு எலெக்ஷன் என்று குறிப்பிடுகிற இந்த ஒரு தேர்தல் சப்ஜெக்டில் நம்ம சபைக்கு தேவையான மூப்பர்களை நாம் அங்கே என்ன பண்ண போகிறோம்னா தெரிவு கொள்ள போகிறோம். ஸோ சபைக்கு தேவையான மூப்பர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த மூப்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், சபையோட அந்த ஒரு அனுபவம் எப்படி இதில் வெளிப்பட வேண்டும் என்பதை நாம் சற்று நிதானித்து அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்போ அப்போஸ்தலர் 20:28 எபேசு சபைக்கு அங்கே அப்போஸ்தலராகிய பவுல் எழுதும் பொழுது எப்படி எழுதுறாருன்னு வாசிங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள். ஆமாம், அன்புக்குரியவர்களே, இது மூப்பர்களுக்கான ஒரு வார்த்தையாக நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட, இந்த மூப்பர்கள் எதன் அடிப்படையில் தெரிவு செய்யப்படுகிறாங்கன்னா, அது சபையோடைய அந்த ஏகோபித்த ஒரு மனநிலையில் அடிப்படையில் தான் அது என்ன பண்ண போகிறாங்கன்னா தெரிவு செய்யப்படுறாங்க. எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தெரிவு செய்கிற அந்த மூப்பர்கள் தான் அந்த வருடம் தோறும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சபையை என்ன பண்ணுவாங்கன்னா வழி நடத்துவாங்க. ஸோ அந்த வழி நடத்தக்கூடிய அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அடிப்படையில் அப்போஸ்தலனுடைய வார்த்தையிலிருந்து நாம் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா கற்றுக்கொள்ளுது. நம்ம இது வருடந்தோறும் பார்த்துட்ருக்கிற ஒரு காரியம்தான். அதில் எந்த ஒரு என்னன்னு கேட்டிங்களா நம்ம ஒரு வேறு வகையில் நம்ம குறிப்பிட முடியாது. இது நான் புதுதாக நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு யாரும் இதில் முன் வர முடியாது. ஸோ வருடந்தோறும் நம்ம இதை பார்த்துட்டு வர காரியமாக இருந்தாலும் கூட, ஏன் நம்ம வருடந்தோறும் இந்த ஒரு காரியத்துக்காக நம்ம பிரயாசப்படுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வருடம் முழுவதும் சபையோட வளர்ச்சி எவ்விதமாக இருக்க வேண்டும். சபையோட வளர்ச்சியானது முந்தின நிலையை விட இப்போ இந்த வருடம் சிறப்பாக இருந்தது என்று நாம் அனைவரும் ஏற்புடையவர்களாக இருக்கத்தக்கதாக அந்த ஒரு வருடத்திற்கு தேவையான ஒரு பொறுப்பாளர்களை நாம் தெரிவு செய்வது நம்மளுடைய கரங்களில் தான் இருக்குது. இந்த கிரைட்டோனியான்னு சொல்லக்கூடிய நம்ம தான் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா அவர்களை தெரிவு செய்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதுக்கு தான் இது அடிப்படை தன்மையில் மூப்பர்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு பகுதியில் இருந்தாலும் கூட, எந்த வகையான மூப்பர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்பது நம்மளுடைய கரங்களில் இருக்குது. ஆக இது நாம் சற்று நிதானித்து அறிந்து அதை நினைவில் கொள்ளத்தக்க அல்லது ரீகாலிங் என்று சொல்லக்கூடிய திரும்ப திரும்ப அது நம்மளுடைய மனது நிலையில் என்னன்னு கேட்டிங்கன்னா தெரிவு செய்வதற்கு முன்பாக அதை நாம் ஒரு பாடமாக எடுத்து நாம் இங்கே பார்க்குறோம். அநேக சகோதரர்கள் மூலியமாக நாம் என்ன பண்ணுறோன்னா அது கற்றுக்கொள்கிறோம்.
ஸோ அப்போஸ்தலர் 17:11 வாசிக்கிறோம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயரிலே உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குலசாலிகளாய் இருந்தார்கள். கரெக்ட். எதுக்காக இந்த ஒரு வசனத்தை நம்ம இங்கே இடைப்போக்குத்துறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வருடந்தோறும் பார்த்துட்ருக்க சப்ஜெக்ட்ஸு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டா கூட இந்த வருடத்தில் நாம் அதை என்ன பண்ணணும் கேட்டினா, திரும்ப திரும்ப வருடந்தோறும் அந்த மனோவாஞ்சியாய் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று நாம் ஆராய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஒரு ரீகாலிங் நமக்கு அவசியமாக இருக்குது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா முதலாவது அடிப்படையில் நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம், அதை நம்ம அண்டர்லைன் பண்ணி நம்ம சொல்லும் பொழுது, இது நம்மளுடைய சபை இல்லை, இது மூப்பர்களுடைய சபை இல்லை, பொறுப்பாளர்களுடைய சபை இல்லை, யாரை நம்ம தெரிவு சொல்கிறோமோ அவங்களுடைய சபை இல்லை, நம்மளுடைய சபை இல்லை. அப்படிங்கும்போது நீங்கள் வேறு கருத்தில் போயிட வேணாம். இது பொறுப்பாளர்களாக நம்ம யாரை தெரிவு செய்யணுமோ அவங்களுடைய சபை இல்லை, இது கிறிஸ்துவனுடைய சபை என்பதை நாம் என்ன சொல்கிறோன்னா நம்ம இங்கே குறிப்பிட்டு பேசுகிறோம். இது கிறிஸ்துவனுடைய சபை. அதனால தான் அப்போஸ்தலர் பேதுருக்கிட்ட சொல்லும் பொழுது, என்னுடைய மந்தையை மேய்ப்பாயா, என்னுடைய மந்தையை நீ மேய்ப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கேட்கல, எத்தனை தடவை கேட்டாருங்க? ஆமாம். ஏன் 3 முறை கேட்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ மந்தையானது ஒரே விதமாக இல்லை. அங்கே வளர்ந்த ஆடுகள் இருக்குது, வளர்ந்துட்டுருக்க ஆடுகள் இருக்குது, இப்போ தான் வளர்ந்து வர, அதாவது இப்போ தான் பிறந்த ஆடுகளும் இருக்குது. அதனால தான் அதை 3 வகையில் அதை என்ன சொல்கிறாருன்னா குறிப்பிட்டு பேசுகிறார். என்னுடைய மந்தையை மேய்ப்பாயா, என்னுடைய மந்தையை மேய்ப்பாயா, என்னுடைய மந்தையை மேய்ப்பாய் என்று அங்கே 3 முறை அங்கே குறிப்பிடுகிறார் அன்பானவர்களே. ஏன்னா இந்த பொறுப்பாளர், இந்த மூப்பர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பொதுவாக நம்ம சொல்லும் பொழுது எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆங்கிலத்தில் குறிப்பிடுகிறோம். எல்டர்ஸுங்கும் போது பொதுவான ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மூப்பர்கள் அதாவது அனுபவசாலிகள், வயதானவர்கள், எப்படி வேணாலும் அதை நம்ம சொல்லலாம். அனுபவசாலிகள், வயதானவர்கள் அப்படின்னு எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஆனால் இது வந்து பெரும்பாலும் இதை வந்து எதை குறிக்குதுங்கன்னா, ஒரு மூத்த சகோதரர். பொதுவான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மூத்த சகோதரர். அவர் வருஷத்தில் மூத்தவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, வருஷத்தில் மூத்தவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் மெச்சூர்ட் இன் கிறிஸ்டியன் கேரக்டர், அதாவது கிறிஸ்துவ குணலட்சணங்களில் அவர் வளர்ந்தவராக இருக்க வேண்டும். அதுதான் அந்த மெச்சூரிட்டி அங்கே காட்டுது. அந்த மெச்சூரிட்டி உள்ள சகோதரர்கள் சபைக்கு அவசியம் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா சில வேளைகளில் தலை நிறைத்தி குழந்தைகள் கூட சபையில் இருக்குது, தலை நிறைத்த குழந்தைகள் கூட சபையில் இருக்குது. அதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை சகோதரர் அங்கே ரைட்டிங்ஸில் குறிப்பிடுகிறார். அதனால் இதை வந்து நம்ம இளையவர் மூத்தவர் அப்படிங்கிறது இல்லை, நல்லா அவர் வளர்ந்துட்டு இருக்க சகோதரராக அவரை வந்து சபைக்கு தெரிவு செஞ்சால் ஆரோக்கியமாக இருக்குன்னா தாராளமாக தெரிவு செய்யலாம் அப்படிங்கிறத நான் பார்க்கோம். மார்க்கு 10:43 வாசிங்க. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். ஆமாம், இது வந்து ஒரு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பணி. இது ஏதோ வந்து ஒரு டிக்டோரியல் பணி இல்லை, ஒரு தலைமைத்துவமான ஒரு வேலை இல்லை. மாறாக இது என்னன்னு கேட்டிங்கன்னா பணிவிடையான ஒரு வேலை. எல்லோருக்கும் அந்த அரைக்கட்சியை கட்டிக்கொண்டு எல்லோருக்கும் என்ன வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த ஒரு தகுதியுள்ள ஒரு வேலையை இங்கே பார்க்குறோம் நாம். யோவான் 10:27 10:27
என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. ஆமாம். அப்போ இதை நம்ம எதுக்காக இந்த ஒரு வசனத்தை இங்கே நம்ம இங்கே குறிப்பிடணும்னு கேட்டோம்னா, என் ஆடுகள் அந்த வார்த்தை தான். அதுக்காக தான் இந்த நம்ம இங்கே வைக்கிறோம். என் ஆடுகள், இது கர்த்தருடைய ஆடுகள். இது ஏதோ ஒரு தனிநபருடைய சொத்து இல்லை, இது கர்த்தருடைய ஆடுகள். எல்லோரும் பரலோகம் போகிறதுக்காக இங்கே நம்ம கூடி வந்திருக்கிறோம். பரலோகம் போகிறதுக்கான பாடங்களை நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா கற்றுக்கொண்டு இருக்கிறோம், கற்று வருகிறோம். அதனால் நமக்கு ஒவ்வொரு வகையிலும் தேவன் ஒவ்வொரு வகையான அனுபவ ரீதியான சில காரியங்களை நாம் கடந்து வரும்படி என்ன பண்ணுறாருன்னா நமக்கு அங்கே ஞாபகம் ஊட்டுறாரு. ஸோ என் ஆடுகள், அந்த ஆடுகளுக்குரிய அந்த தன்மை இருக்கணும். ஆடுகளில் எத்தனை வகை இருக்குங்க? 2 வகை இருக்குங்களா? இருக்குங்களா? கரெக்டு. நம்ம அப்படியே எடுத்துக்குவோம், அப்படியே 2 வகையான ஆடுகள் இருக்குன்னே எடுத்துக்குவோம். என்னென்ன வகையான ஆடுகள்? வெள்ளாடு. இப்போ அங்கே ஆண்டவர் குறிப்பிட்டுக்கிற ஆடு எந்த ஆடு? கரெக்டுங்களா? ஏன் செம்மறியாட்டை குறிப்பிடுகிறாரு? ஆமாம், செம்மறியாடு ரொம்ப தாழ்மையான ஒரு ஆடினுடைய வகுப்பை சேர்ந்தது. அது ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளது. அது இல்லாமல் மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு அது உடனே என்ன பண்ணும்? செவி கொடுக்கும். மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு உடனடியாக செவி கொடுக்கும். மாத்திரமல்ல, அது மேய்ப்பன் எங்கே போகிறாரோ அது பின்னாடி போயிட்டே இருக்கும். அதை ஓட்டுறதுக்கு, அவர் மேய்க்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப கஷ்டம் இருக்காது, கஷ்டம் கொடுக்காது. எது? ஆமாம், ரொம்ப கஷ்டம் கொடுக்காது. அந்த ஆடுகள் கஷ்டம் கொடுக்காது. அதனால தான் செம்மறியாடு வகுப்பை இங்கே குறிப்பிடுகிறார். பல சர்ச்சுகளில் ஆண்டவர் கையில் செம்மறியாடு இருக்கிறத பார்த்துருக்குறேன் இல்லைங்களா? குட்டி செம்மறியாடு குட்டி ஒன்று இருக்கிறதா பார்த்துருக்கோம். அதில் கூட வெள்ளாடு இல்லாதபடிக்கு ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. ஏன் வெள்ளாடு வேணாம்? வெள்ளாடை பற்றி பேசலைங்க. வெள்ளாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னிச்சையாக செயல்படும். வெள்ளாடு தன்னிச்சையாக செயல்படும். வெள்ளாடை மேய்க்கிறது ரொம்ப சிரமம். ஏன்னா ஒரு வெள்ளாடை மேய்க்கிறது ஒரு 100 செம்மறியாடை மேய்க்கிறது ஒன்று, ஒரு 4 வெள்ளாடை மேய்க்கிறது ஒன்று. ஏன்னா ஒன்று இங்கே ஓடும், அங்கே ஓடும், திடீர்னு ஒன்று மலை மேலே ஏறும், ஒன்று திடீர்னு பள்ளத்துக்குள்ளே இறங்கும், திடீர்னு ஒன்று தேட வைக்கும் இல்லைங்களா? ஆனால் போய் எப்படியாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கும். அதுதான் வெள்ளாடு வகுப்பினுடைய தன்மை. அதனால தான் சொல்லிட்டார் ஆண்டவர் இங்கே அவைகள் என் சத்தத்தை கேட்கிறபடியால், என்னை அறிந்திருக்கிறபடியால் என் பின் செல்கின்றன என்று குறிப்பிடுகிறார். மத்தேயு 24:45. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன்? யார்? கிரைட்டோனியா. இவர் தான். யாருங்க? ஏற்ற வேளையிலே போஜனம் கொடுத்து உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம கரங்களை உயர்த்துறோம் பார்த்தீங்களா? அவர் தான். ஆனால் அதுலேயும் சில அனுபவங்கள் நிறையா பேர் வாங்கியிருக்கோம் இல்லைங்களா? இந்த கடந்த வந்த ஆண்டுகளில் நிறையா அனுபவங்களை வாங்கியிருக்கிறோம். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ நம்ம அதை பற்றியான ஆராய்ச்சி நமக்கு இல்லை, ஆனால் அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒன்று, அந்த உண்மையும் விவேகம் உள்ள உண்மை, வெளிப்படையான தேவனுக்கு உண்மை. நம்மக்கிட்ட உண்மையெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நம்மளால் உண்மையை கண்டுபிடிக்க முடியுங்களா? ஆமாம், வார்த்தையில் நம்ம நம்பிடுவோம், வார்த்தையில் நம்மளை நம்பிடுவோம். இருதயத்தை ஆராயக்கூடிய குணம் நம்மக்கிட்ட இல்லை. அதனால் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட விட்டுடணும், கடவுள் தேவன்கிட்ட விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, நம்ம கடந்து போகணும், ஜெபத்தில் வச்சிடணும், அவ்வளோதான்.
நம்மளால் இயன்றதை செய்கிறோம், இயன்றதை என்ன பண்ணுறோம், செய்கிறோம். அந்த உண்மைத்தன்மை விவேகம். என்ன விவேகம்னு கேட்டிங்கன்னா, சபையை எப்படி வழி நடத்தணும், சபைக்கு என்ன தேவை, ஏற்ற வேளையில் ஏற்ற போஜனம், இதெல்லாம் அவங்க அறிஞ்சிருப்பாங்க. யார் அறிஞ்சிருப்பாங்க கேட்டிங்கன்னா, அந்த அவங்க ஏற்படுத்துகிற அந்த மூப்பர்கள் அதை அறிஞ்சிருப்பாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, அவங்க அதை செய்வாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த உண்மைத்தன்மை அங்கே நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அவங்க இருதயத்தில் எப்பயுமே அந்த எண்ணம் இருக்கும், இது என்னுடைய ஆடுகள் இல்லை, என்னுடைய சபை இல்லை, இது யாருடைய சபை? ஆமாம், கிறிஸ்துவனுடைய சபை. கிறிஸ்து தான் எல்லாருக்கும் தலை. மொத்தம் நமக்கு எத்தனை அறிவு இருக்குங்க? அறிவு எத்தனை அறிவு இருக்கு? எத்தனை? அறிவு, சென்ஸ் 6 அறிவுங்களா? அதில் கன்ஃபார்ம் தானே? 6 அறிவு. ஸோ நல்லா பாருங்க, இந்த இந்த கழுத்து வரைக்கும் ஒரு பகுதி எடுத்துக்குங்க, கழுத்துக்கு மேலே ஒரு பகுதி எடுத்துக்குங்க, இதில் 6மே வந்துடும். இதில் 6மே இருக்கும். ஆனால் உடம்பு கீழே என்னதான் இருக்கும்? ஒரு அறிவு தான் இருக்கும். அது என்ன அறிவுங்க? தொடு உணர்வு தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. பார்வை எங்க இருக்கு? பார்க்கும் திறன் எங்க இருக்கு? மேல தலையில இருக்கு. கேட்கும் திறன் எங்க இருக்கு? காதுல இருக்கு. பேசும் திறன் இல்லைங்களா? சுவைக்கும் திறன் அதுதான் பொதுவான ஒரு இது. அப்படி ஒவ்வொன்றும் எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கு. இதுதான் என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, ஐடி டிபார்ட்மெண்ட்டு. இது ஐடி டிபார்ட்மெண்ட்டு. மற்றதெல்லாம் சர்விங் டிபார்ட்மெண்ட்டு. அதனால் சரீரங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது தேவனுடைய அங்கம், அவ்வளோதான். கிறிஸ்துவனுடைய அங்கம். அதுவும் தகுதி பெற்றால், தகுதியை பெற்றுக்கொண்டால் அது கிறிஸ்துவனுடைய அங்கம் ஆகிறதுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு நான் பார்க்குறோம். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் இது ரொம்ப பிரயாசப்பட்டு அவர் பல சபைகளுக்கு அங்கே போய் பார்த்து அங்கே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் அறிந்தவராக, எந்தெந்த சபையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் எப்படி சரி பண்ணணும்னு சொல்லிட்டு பல வகையில் போராடி அவர் அந்த அனுபவத்தெல்லாம் வாங்கிட்டு தான் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அங்கே எழுதுறாரு, நிருபங்களில் எழுதுறாரு. ஒரு கேரக்டர், ஒரு மூப்பர்னா எப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவராக அவர் இருக்கணும் அப்படின்னு எழுதுறாரு. அதே விஷயத்த மறுபடியும் வலியுறுத்தி எழுதுகிறாரு இன்னொரு சாப்டரில். இதையே அப்போஸ்தலனாகிய பவுலும் என்ன சொல்கிறாருன்னா வழிமொழிகிறார். அப்படி நம்ம 3 வகையை வச்சுக்கலாம். வசன பகுதிகளில் மட்டும் நம்ம வாசிக்கலாம், எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளனேஷன் போக முடியாது. ஏதாவது ஒரு வசன பகுதியை மட்டும்தான் நம்ம இது பண்ணலாம். அது ஷார்ட் ஒன் வேர்ட் அப்படி தான் நம்ம என்ன பண்ண முடியும் கேட்டிங்கன்னா, நம்மளால் அந்த ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியும். கேரக்டர் அதையே வலியுறுத்தி எழுதக்கூடிய ஒரு விஷயம். மீண்டும் அப்போஸ்தலனாகிய பேதுரு அதை என்ன பண்ணான்னு வலியுறுத்தி பேசுகிற அந்த ஒரு விஷயம். அப்போ நம்ம பார்க்கலாம் அந்த ஒரு விஷயத்த. அதுக்கு முன்பாக மார்க்கு 10:43 வாசிச்சிட்டங்களா? இல்லை, ரோமர் 14:12. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். அப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் இண்டிவிஜுவலி தே ஷுட் சப்மிட் தியர் அக்கௌண்ட். அவர்கள் தங்களுடைய கணக்கை என்ன பண்ணணும், அவர்கள் ஒப்புவிக்கணும். அதனால் அதை தேவன் பார்த்துக்குவார். அதனால் மற்றவங்க கணக்கை பார்க்குறதோ அல்லது மற்றவங்களுடைய விஷயங்களில் நம்ம இது பண்ணுறதோ நமக்கு இல்லை. நம்ம இங்கே ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய காரியங்களில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம கவனம் செலுத்தணும் இல்லைங்களா? அப்படி இருப்போம்.
இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு கேரக்டர் வைஸ் நம்ம பார்க்கலாம். அந்த வசனங்கள் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1லேருந்து 7 வசனங்கள். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாம் சொல்லிட்டு அதனுடைய எக்ஸ்பிளேஷனுக்கு போயிடலாம். இது கண்காணிப்புக்கு விரும்புகிறவர்களுக்கு மட்டும் கிடையாது. ஆமாம், அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இது பொதுவாக எல்லாருக்கும். ஆனால் கண்காணிப்பானவர்களுக்கு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த இப்படிப்பட்ட காரியங்களில் அவங்க எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்படிப்பட்ட குணாம்சம் கொண்டவர்களாக இருக்கணும். அதனால் அது ஒரு பாயிண்ட் நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம், அவர்கள் அடிப்படை சத்தியத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, அடிப்படை சத்தியத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதில் இந்த ஒரு மாறுபாடு சிந்தனை உள்ளவர்களாக இருத்தல் ஆகாது. அப்படி பார்க்குறோம். அதில் விசேஷமாக சுவிசேஷம், அட்டோன்மெண்ட், ஒப்புரவாகுதல், ரெடெம்ஷன், ஃபுல் கான்சிக்ரேஷன், முழு தத்தம் செய்தல், அதாவது அவருக்கும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் முழு தத்தம், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவர்களாக, விசேஷமாக சகோதரிடத்தில் ஐக்கியம் உள்ளவர்களாக, எல்லோரிடமும் பாகுபாடு இல்லாத ஒரு ஐக்கியம் உள்ளவர்களாக, அவருடைய பணியை அவர் விரும்பி செய்யத்தக்கவர்களாக இருக்கணும். விசேஷமாக வீக்கஸ்ட் அப்படின்னா யாரை நம்ம சொல்கிறோம், குறிப்பிடுக்கிறோம் வீக்கஸ்ட்டுன்னு? எளியோர் அவங்களும் வீக்கஸ்ட்டு தான். கற்றுக்கொள்கிறதுல கொஞ்சம் தாமதம் உள்ளவங்க அவங்களும் வீக்கஸ்ட்டு தான், இல்லைங்களா? அதே நேரத்தில் கொஞ்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல வகையில் குண லட்சணத்தை பெருக்கிக் கொள்கிறதுல கொஞ்சம் வீக்கஸ்ட்டாக தான். அப்படிப்பட்டவர்களிடத்தில் கொஞ்சம் சிம்பத்தி காட்டுறோம். சிம்பத்தின்னா என்னன்னு சொல்லுவோம் நம்ம, இரக்கம். அந்த இடத்துல அவங்க மேலே கொஞ்சம் பச்சாதாபம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும் அவங்க, அந்த மாதிரி. இது ஒரு கண்காணிக்கு உரிய தகுதிகளில் ஒரு விசேஷமான ஒரு தகுதியாக நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த கண்காணிப்பை விரும்புகிற விஷயத்தில் பெருமை வர்றதுக்கான வாய்ப்புகள், கதவுகள் அதிகமாக இருக்கிறதுனால, அதான் கதவுகள் நான் சொல்லிட்டேன். இந்த பெருமை வர்றதுக்கான கதவுகள் அதிகம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமுள்ளவர்களாக இருப்பது அவசியம். பெருமை எப்போ வேணாலும் இவர்களுக்குள்ள புகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெருமை இது ஒரு உயர்த்தப்பட்ட நிலை என்பதை அல்ல, இது ஒரு தாழ்மையான ஒரு நிலை. எந்த நிலைக்கும் அவர்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா தயாராக, அதாவது என்ன கேட்டிங்கன்னா சர்வீஸ் செய்கிறதுல தயாராக இருக்கணும். மொத்தத்தில் அவங்க ஒரு பட்டம் இல்லாத ஒரு சேவகர்கள், வேலை செய்பவர்கள், வேலைக்காரர்கள் என்று அங்கே சகோதரர் எழுதுகிறாரு. வேணா நம்ம பேஜஸ் சொல்லிடுறோம். வால்யூம் 6 பேஜ் நம்பர் 244 to 255. வால்யூம் 6 இது ஆங்கிலத்தில் நம்ம இது பண்ணது, தமிழில் அப்படியே எப்படி இருக்குன்னு தெரியல. அதை நம்ம எடுக்கணும்னு நினச்சோம், முடியல. அன்டைட்டில்டு சர்வெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவர்களுக்கு உண்மையிலேயே
ஒழுங்காக இவங்க தங்களுடைய பணியை கவனிச்சாங்கன்னா இந்த மாதிரியான பலகீனங்களுக்குள்ளே அவங்க அகப்படுறதுக்கு வாய்ப்பே இருக்காதான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? உண்மையிலே அவங்க பணியை அவங்க பாட்டு கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா, சபையை கவனிக்கிறதுலையும் சபை வளர்ச்சியிலையும் சபையோட காரியங்கள்லையும் இவங்க கவனமாக இருந்துட்டாங்கன்னாவே வேறு எதற்கான வாய்ப்புகளும் ஒரு எதற்கான நேரமும் அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் அவர்கள் அங்கே குறிப்பிட்டு பேசுகிறார். ஏன்னா இவர்களுக்குரிய தகுதியை, இவர்களுக்குரிய அந்த கனத்தை தேவன் தருவார். ஏற்ற வேலையில் நிச்சயமாக தருவார். இவர்களுக்குரிய கனத்தையும் இந்த தகுதியையும் தேவன் என்ன பண்ணுவார்னா ஏற்ற வேலைகளை கொடுப்பாரு. இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. இப்போ 3:2 வந்துடலாம். இது வந்து 3:1 பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ 3:2 வந்துடலாம். நேரம் குறைவாக இருக்குது, சீக்கிரம் போயிடலாம். என்ன சொல்றது? குற்றம் சாட்டப்படாதவனும், ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ஸ்ட்ரிஞ்சன்ட், இந்த வார்த்தையை நம்ம அங்கே வைக்கிறோம். ஸ்ட்ரிஞ்சன்ட், குற்றம் சாட்டப்படாதவனும், பிளேம்லெஸ், நல்ல குணசாலியாகவும், மேரிட் டு ஒன், இது வந்து ஒரு 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 ஜென்ரல் வேர்டு அங்கே குறிப்பிட்டு. ஏன்னா அந்த காலங்களில் அப்போஸ்தலருடைய காலங்களில் ஒரு மனங்கிறது ரொம்ப அபூர்வமாக இருந்துச்சு. அப்போஸ்தலருடைய காலங்களில் 2 கல்யாணம் 3 கல்யாணங்கிறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரே மனைவியோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே, ஏன்னா ஒரு வீட்டை சமாளிக்கவே அவங்களுக்கு என்ன இருக்காது, அவங்களால மூடி, அதனால் அவங்க போய் 2 வீடை வச்சுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? இங்கே 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 பாதி சர்வீஸ், அங்கே பாதி சர்வீஸ் முடிச்சிடும். அப்போ சபை எப்போ கவனிப்பாங்க? அதனால தான் அப்போஸ்தலர் இதை வந்து அனுபவ ரீதியாக அந்த ஒரு வார்த்தையை எழுதுறாரு, ஒரே மனைவியோட புருஷனும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரிஃபரபிளி செலிபேட் ஸ்டேஜ் இஸ் பெஸ்ட். செலிபேட்னா பிரம்மச்சாரியத்தை வந்து அங்கே குறிப்பிட்டு பேசுகிறார். பிரம்மச்சாரியாக வந்துட்டா பெட்ரு அப்படிங்கிறார். இதை வந்து கட்டாயம் இல்லை, இது வந்து கட்டாயம் இல்லை, பிரம்மச்சாரியங்களாக இருந்துட்டா பெஸ்ட்டு அப்படிங்கிறாரு. அப்போஸ்தலர் பவுலை போல தன்னை நினச்சிட்டு அவர் பேசியிருக்கலாம், அது கூட இருக்கலாம், ஒரு காரணமாக இருக்கலாம். ஹாஸ்பிட்டாலிட்டி, உபசரிப்பில் ரொம்ப வாஞ்சி உள்ளவர்களாக, எபிரேயர் 13:2. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. அப்போ உபசரிப்பு அந்த ஒரு விஷயம் அங்கே ஆப் டு டீச். எந்த ஒரு விஷயத்தையும் அவங்கள்ட்ட அந்த ஒரு டவுட்ஸுன்னு போய் நின்னா அவங்க அது உடனடியாக கிளியர் பண்ணுறவர்கள் அளவுக்கு அவர்கள் என்ன இருக்குன்னா தயாராக இருக்கணும். அப்போ என்ன அதில் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே அவர்கள் என்ன பண்ணணும், அப்டேட்டடாக இருக்கணும். அப்டேட்டடாக இருக்கிறது பெஸ்ட். எந்த ஒரு விஷயத்தையும் யார் வந்து டவுட்ஸ் கேட்டாலும் அவங்க என்ன பண்ணணும், அதை கிளியர் பண்ணுற அளவுக்கு அவர்களுக்கு அந்த ஒரு இது இருக்கணும். தெய்வீக திட்டங்களை மற்ற எந்த ஒரு காரியங்களையும் சொல்லிட்டோம். எக்ஸாம்பிள்ஸ் டு பிரதர்ஸ் இன் வேர்ட்ஸ் அண்ட் கண்டக்ட், ஒரு உதாரணத்துவமாக வார்த்தையிலையும் சரி செயல்பாடுகள்லையும் சரி அவர்கள் ஒரு உதாரணத்துவமான ஒரு சகோதரர்களாக இருக்கணும். தீத்து 1:9. ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். எஸ். அப்போ அந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து சப்ஜெக்ஷனாக கொடுக்குறோம். நம்ம விசேஷமாக 3-4 வாசிங்க.
1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் மற்றும் 5வது வசனம். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆகாரத்தையே இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனும் தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளையே சகல நல் ஒழுக்கமுள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஆமாம், இங்கே ஒரு என்ன சொல்லுவோன்னா, ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம் நம்ம இங்கே சொல்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் அது நம்ம அப்படி தான் எடுக்கிறோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, வீட்டில் ஒரு மாதிரி சபையில் ஒரு மாதிரி. அதனால தான் இங்கே நம்ம அந்த ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டியதாக இருக்குது. தன் சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்துகிறவன். ஏன்னா வீட்டில் எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் சபையில் இருக்கணும் அப்படிங்கிறது அப்போஸ்தலருடைய விருப்பமாக இருக்கு. வீட்டில் எப்படி இவரை பற்றி வீட்டில் வந்து பாருங்க அப்படின்னு யாரும் என்ன சொல்லிடக்கூடாது. ஆமாம், அதனால் வீட்டில் ஒரு மாதிரி சபையில் ஒரு மாதிரி இல்லை. தன் சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்துகிறனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமா. எப்படி இது முடியும்? இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, வீட்டில் அவங்க யாருங்க? வீட்டில் தலைவன் இல்லைங்களா? லீடர் அவர் தானே. அவர் தான் வீட்டோட மூப்பர். அங்கே எந்த கிரைட்டோனியாவும் இல்லை. அவர் வீட்டோட மூப்பர். அவர் என்ன பண்ணியிருக்காரு? வீட்டை நடத்துகிறாரு. அப்படின்னு என்ன சொல்லணும், நாளைக்கு எந்த ஒரு பிள்ளைங்களும் சொல்லிடக்கூடாது. என்ன சொல்லிடக்கூடாதுன்னா, அவரை பார்த்து எந்த ஒரு பிள்ளைகளும் தவறாக போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படின்னா இவர் நடந்து காட்டணும், வீட்லேயும் நடந்து காட்டணும். கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான், ஆனால் இது ஃபேக்ட்டு, இது உண்மை. வீட்லேயும் சரி வெளியவும் சரி, வீட்டில் மன அடக்கம் உள்ளவர்களாக கண்ட்ரோல், சபையில் வந்தால் கண்ட்ரோல்டு, வீட்டில் வந்தால் வெடிச்சிடுறது இல்லைங்களா? வீட்டில் கண்ட்ரோல், சபையில் வந்தால் வெடிச்சிடுறது. ஸோ இந்த ஒரு முரண்பாடுகள் இருக்கக்கூடாது. அதனால தான் கீழ்ப்படிய பண்ணுகிறவளமாக இருக்க வேண்டும். மனதை அடக்கணும். தன் மனதை தானே என்ன பண்ணணும்? அடக்கணும். எதை கொண்டு அடக்க முடியும்? என்னங்க? கரெக்டு. அந்த வசனங்கிறது அவங்களுக்குள்ளே போய் ஆளுகை செய்யணும். அந்த ஆளுகையானது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, அங்கே இருதயத்தில் கிரியை செய்கிறதுனால என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, வீட்டில் சபையிலையும் அப்படி. அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். இது என்ன டீப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, எடுத்துக்கல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் அவரே அந்த அளவுக்கு முடிச்சிட்டாருங்கும் போது நம்ம எந்த அளவுக்கு முடிக்கணும்? நம்மளே அந்த அளவுக்கு தான் முடிக்கணும். ஸோ வீட்லேயும் சரி சபையிலையும் சரி தன் பிள்ளைகளை என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, நல்லொழுக்கம் உள்ளவர்களாக நடத்துறதுக்கு இவர் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக நடந்துக்கணும். 6வது வசனம். அவன் இருமாப்படைந்து பிசாசடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது. should not be a novice. அவர் என்ன நூதன சீஷன்னா என்ன அர்த்தங்க? ஆமாம், கற்றுக்குட்டின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் வெளிப்படையே பேசலாமே. புதுசாக வந்தவங்களை யாரையும் தெரிவு செய்யாதீங்க. புதிதாக வந்தவர்களை யாரையும் தெரிவு செய்யாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு எப்படி வந்திருக்காங்க? புதுசாக வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க கற்றுக்க வேண்டியது 1000 இருக்குது. அதெல்லாம் கற்றுக்கிட்டோம், அப்புறமா சபையை நடத்தட்டும். அதுதான் கரெக்ட். அதான் நோவைஸுங்கிற இதுக்கு விஷயம். நூதனங்கிற விஷயம் அதான் அங்கே தான், அதை தான் குறிப்பிடுகிறது. ஷுட் நாட் பி ஏ நோவைஸ். அதான் இருமாப்படைந்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்திலே நம்ம அந்த ஒரு பொசிஷனை கொடுத்துட்டோன்னு வச்சுங்க, அவர் என்ன ஆகிடுவார்? ஆட்டோமேட்டிக்காக பிசாசோட வலையில் விழுந்துருவார். அதனால தான் அவங்க அப்படி சொல்லிட்டாரு.
7வது வசனம். அவன் நிந்தையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். ரொம்ப கஷ்டம். யாரால? புறம்பானவர்களால. ரோட்டில் போகிறவங்க கூட நம்மளை என்ன சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு கூடாது. அப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஒரு ஒரு கிரேட் திங், எந்த அளவுக்கு இது வந்து அது இது சத்தியம் அப்படி தான் இருக்கும். சத்தியம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எப்படி? ரொம்ப நாள் அந்த கேள்வி நான் உங்க மத்தியில் கேட்கணுன்ட்டே இருந்தேன். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் எப்படி? அதாவது பட்டயம் இப்படி இருக்குன்னு வச்சுங்க, இந்த பக்கம் ஒரு ஷார்ப்னஸ், இந்த பக்கம் ஷார்ப்னஸா? அப்படியா? கரெக்டு. ஏன்னா அதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். இந்த பக்கமும் ஷார்ப்னஸ்ஸு, கையை பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பக்கமும் ஷார்ப்னஸ்ஸு. அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக பிடிப்போம் அதை. சத்தியம் அப்படி இருக்கணும். அதான் வந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அதனால தான் நம்ம அதை பேசுகிறோம். இருபுறமும் ரெண்டு சைடும், உங்களையும் வெட்டும் கேட்குறவங்களையும் வெட்டும், உங்களையும் சரி பண்ணும் கேட்குறவங்களையும் சரி பண்ணும். அதுதான் அதனுடைய தன்மை. அதுதான் அந்த சத்தியம் அந்த கிரியை செய்யணும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ 7வது பார்த்துட்டோமா, புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாக இருக்க வேண்டும். அடுத்து முடிஞ்சிருச்சுங்களா அந்த இது? இப்போ உதவிக்காரர் விட்டுருங்க, அதை விட்டுருங்க. டீகான்ஸுக்கும் சேம் தான். டீகான்ஸுக்கு ஒன்றும் புதுசாக வந்து என்ன பண்ணலன்னா, அப்போஸ்தலர்கள் அங்கே வந்து என்ன பண்ணலன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய இது சொல்லலை. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நம்ம உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்துகிறோம். மூப்பர்களாம் சேர்ந்து அப்போ அந்த 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 சந்தர்ப்பத்தில் வந்து மூப்பர்களாம் சேர்ந்து தான் உதவிக்காரர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ ஒரு 7 மூப்பர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. நல்லா கவனிங்க. எவ்வளோ உதவிக்காரர்கள்? மன்னிக்கணும், உதவிக்காரர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. 7 உதவிக்காரர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க தேர்ந்தெடுத்த உதவிக்காரர்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. அதில் ஒருத்தர் ஸ்தேவான். அதில் ஒருத்தர் யாரு? ஸ்தேவான். எப்படிப்பட்ட சாட்சி? முதல் இரத்த சாட்சி. யோசிச்சு பாருங்க. அப்ப ஸ்தேவானுடைய குணலட்சணம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஒரு மூப்பருக்குரிய அத்தனை தகுதியும் அவருக்கு இருந்திருக்கு. வைராக்கியம் இருந்திருக்குது. சத்தியத்தின் மேல ஒரு பயம் இருந்திருக்குது. சத்தியத்தின் மேல ஒரு நம்பிக்கை, தேவன் பேர்ல அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, வைராக்கியம், பக்தி வைராக்கியம் அவ்வளவும் இருந்ததுனால தான் அவ்வளோ பேர் சேர்ந்து அடிக்கும் பொழுதும் கூட மண்டியிட்டு என்ன சொன்னாரு? வானம் பார்த்து இந்த இவர்களை மன்னியும் அப்படின்னு அந்த வார்த்தையை அவரால் சொல்ல முடிஞ்சது. அப்படின்னா அந்த உதவிக்காரர்களுடைய இதை பாருங்க. அப்போ உதவிக்காரர்கள் வந்து ஒரு புதிய ஒரு வகையில் இல்லை. உதவிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட அப்படிதான். பொதுவாக பார்த்தோம்னா யோவான் 14:9 வாசிங்க. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோட கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய்? இது ஏன் இந்த ஒரு வசனத்தை நம்ம வைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் வந்து பிதாவை வந்து நேரில் காட்ட முடியாது. அதனால் அவர் என்ன சொன்னார்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இப்போ இங்கே சபையில் கிறிஸ்துவை நாம வெளிப்படுத்தணும். அதை தான் நம்ம சொல்ல வரோம். கிறிஸ்துவை யார் வெளிப்படுத்தணும்? நம்ம வெளிப்படுத்தணும்.
யாரும் வந்து கிறிஸ்துவை வந்து புதிதாக பார்க்க வேணும்னு இல்லை. நம்ம கிறிஸ்துவனுடைய அந்த அச்சடையாளங்களை, அந்த அச்சடையாளங்கள்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, த மார்க் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த சப்ஜெக்ட் கேட்டிருப்பீங்க. அப்போ நம்மள்ட்ட அந்த அடையாளங்கள் முழுமையாக என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தருணங்கள்லையும் வெளிவரணும். அன்பானவர்களே, யோவான் 12:45. என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். ஆமாம், என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். நம்ம அனுப்பினவரை நம்ம என்ன பண்ணோம்? வெளிப்படுத்தணும். அன்பானவர்கள், நம்ம அனுப்பினவர்களை நம்ம என்ன பண்ணோம்? வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து தீமோத்தேயுவில் எழுதின விஷயத்துலையும் அப்போஸ்தலனாகிய இங்கே பவுல் எழுதுகிறாரு. கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வந்து அங்கே மாறுபடுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 தீமோத்தேயு 3:8 மட்டும் வாசிங்க. ஒரு சில விஷயங்கள் அது என்னன்னு பார்க்கலாம். அந்தபடியே உதவிக்காரரும் அதுதானுங்கிறத 1 தீமோத்தேயு 3:8. ஓ, அப்படியே உதவிக்காரர்களை பற்றி பேசுதா? அப்போ அதை விட்டுறலாம். கிட்டத்தட்ட எல்லாமே அப்படி தான் வருது. பேதுரு எழுதின விஷயத்தை மட்டும் கம்பேரிட்டிவாக நம்ம அதை மட்டும் பார்த்துட்டு வசனங்களை மட்டும் வாசிச்சுட்டு இந்த ஒரு பாடத்தை நம்ம நிறைவு கொண்டு வரலாம். 1 பேதுரு 5:1-3. உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்கிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். போதுமாங்குவது போதும் சிஸ்டர். ஸோ இதுதான் பேதுருவும் அங்கே என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, தனக்குரிய அந்த ஒரு பாங்கில் என்ன பண்ணுறாருன்னா அங்கே வெளிப்படுத்துகிறதா பார்க்குறோம் நம்ம. அன்பானவர்களே, அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை நீங்கள் என்ன பண்ணிக்குவீங்க? பெற்றுக்கொள்வீங்க என்று அங்கே பேதுரு குறிப்பிடுகிறத நம்ம பார்க்குறோம். கடைசி அங்கம் நம்பர்ஸ் திரையை கடந்து போகிற வரைக்கும் இந்த ஒரு வாய்ப்பு என்ன பண்ணப்படுதுன்னா கொடுக்கப்படுது. இதை நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, கவனமாக இருந்து செயல்பட்டு நமக்குரிய இந்த வாய்ப்பில் இந்த சுவிசேஷ காலத்தினுடைய முடிவு பகுதியில் இருக்கக்கூடிய நாம் கவனமாக இருந்து செயல்பட்டு சபையோடைய விஷயங்களில் கவனமாக இருந்து நடந்தோம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்குரிய பங்கை அவங்கவுங்களுக்குரிய பங்கை அவங்கவுங்க பெற்றுக்கொள்வாங்க என்பது இந்த சத்தியத்தினுடைய விஷயமாக நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆக இந்த பாடுகள் இக்காலத்து பாடுகள் வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்ற அந்த ஒரு விஷயம் மாத்திரமல்ல, அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை என்பதையும் நாம் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இங்கே நாம் வந்து நினைவு கூறுகிறோம். அன்பானவர்களே, ஏன்னா இப்படி இருந்த சபை தான் பிற்காலங்கள் எப்படி ஆயிடுச்சு? பிற்காலங்கள் எப்படி ஆயிடுச்சுங்க? ஆமாம், அப்போஸ்தலர் இருக்கிற வரைக்கும் கட்டுக்கோப்பாக என்ன ஆயிருந்தது? சபை கரெக்டாக இருந்துச்சு. அப்போஸ்தலர் சென்ற பின்பு என்ன ஆயிடுச்சு? ஆமாம், ஓனாய் உள்ளே வந்துருச்சு இல்லைங்களா? ஓனாய் உள்ளே வந்துருச்சு. அதனால தான் சபைக்கு மேய்ப்பர்கள் அவசியம். ஏன் வந்து நம்ம இந்த எலெக்ஷன் நடத்துகிறோம்? பலர் கேள்வி கேட்குறாங்க. சிலர் வந்து என்ன கேட்குறாங்க கேட்டினா, என்ன பிரதர் உலகத்தானுங்க போல் எலெக்ஷன் நடத்திட்டு இருக்கிறீங்க? சகோதரர்களே, உங்களுக்கு புரியாது. ஏன்னா இது வந்து போராட்டம் மாமிசத்தோட போராட்டம். எதோட? மாமிசத்தோட, இரத்தத்தோட, துரைத்தனங்களோட, பிசாசோட
போராட்டம் இருக்குது. அதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இதை கவனமாக கொண்டு செல்றதுக்கு நடத்துறதுக்கு பொறுப்பாளர்கள் அவசியம். அதனால தான் இந்த ஒரு எலெக்ஷன் வருடம் தோறும் நடத்துகிறோம். ஏன் ஒரு மூப்பர்களே இருந்துட்டு அவங்களே கடைசி வரைக்கும் இருந்துட்டு போகணும்? ஏன்னா சபையில் நாளுக்கு நாள் என்ன வராங்க, நாளுக்கு நாள் ஒரு பகுதியினர் வளர்றாங்க. கரெக்டுங்களா? ஒரு பகுதியினர் வளர்றாங்க, ஒரு பகுதியினர் வளர்ந்த வாக்குலேயே அப்படியே இருக்கிறாங்க. வளர்ந்துட்டு அப்படியே என்ன பண்ணுறாங்க, அப்படியே இருக்காங்க. இன்னொரு புது வரவு என்ன இருக்காங்க, உள்ளே வந்திருக்கு. ஸோ அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிந்து அவர்களுக்கு ஏற்ற விஷயங்களில் கவனம் கொடுத்து அவர்களை சரியானபடி நடத்துவதற்கு வருடந்தோறும் நடத்துவது சரியானதே என்று நாம் அங்கே என்ன பண்ணுறோன்னா நாம் அங்கே பார்க்குறோம், புரிந்து கொள்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு எலெக்ஷன் சப்ஜெக்டில் நம்முடைய கருத்துங்க அப்படின்னு எதுவுமே இல்லை, வைக்க முடியாது. ஏன்னா இது அப்போஸ்தலருடைய கருத்து மாத்திரம்தான் இங்கே என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் கோட்பாடுகளாக அமைஞ்சிருக்கும். நம்மளுடைய தலையாகிய கிறிஸ்து, அதுக்கடுத்து அப்போஸ்தலர்கள் அடுத்து தூதர்கள், 7ஆம் தூதர்களுடைய வார்த்தைகள், அவருடைய எழுத்துக்கள், இவைகள் தான் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா முடிவாக இருக்கணும். இதில் சுய கருத்துக்களுக்கோ சுய வார்த்தைகளுக்கோ சுய யோசனைகளுக்கோ எந்த இடமும் அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா அனுமதி இல்லை. ஆக அவர்களுடைய வழிநடத்துதலின் படி தான் இந்த ஒரு காரியம் கூட அங்கே செல்லுக்கிறதாக நம்ம பார்க்குறோம். ஆக அப்படியாக நடக்கட்டும், சரியானபடி நம்ம இருக்க ஜெபத்தில் நாம் வைப்போம். தேவன் சரியானது செய்வார். சரியானபடியான மூப்பர்களை இந்த வருடமும் நாம் தெரிவு செய்கிறதற்கு தேவன் கிருபை செய்வார் என்ற நம் ஜெபத்தோடு கூட வாழ்த்துக்களோடு கூட இந்த ஒரு பாடத்தை நம்ம இதோடு நிறைவு செய்கிறோம். வாய்ப்பு கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசுவின் நன்றிகளை எடுத்து கொடுத்து பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.